வணக்கம். நம்ம 2 நாளாக கம்பர் உழைப்பு பற்றி சொன்னார். ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் உழைப்பு பற்றி தான் பேச போகிறாரு. எஸ், இன்றைக்கி நம்ம கம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ட வாக்கு என்னென்னா, உயர்வு தாழ்வு அவரவர் செய்கையே. அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் மேலே போகிறதும் கீழே வர்றதும் அவங்க பண்ணுற செயல்களை பொறுத்து தான் இருக்குது. விதி நிர்ணயம் பண்ணுறது இல்லை, நாம் உழைக்கிற உழைப்பு தான் நிர்ணயம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ராஜேஷ், சுரேஷ் 2 பேரும் ஒரே செக்டாரில் தான் ஒர்க் பண்ணாங்க. 2 பேரும் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் ஆகி ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஒரே சேலரியும் கூட. 6 மாதம் கழிச்சு ராஜேஷ்க்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடச்சிது. பட் சுரேஷ்க்கு கோபம் வந்து மேனேஜர்கிட்ட சண்டை போட்டான். நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் இன்டர்வியூவில் வேலைக்கு செலக்ட் ஆனோம். எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் இல்லை, அவருக்கு மட்டும் எப்படி ப்ரொமோஷன் கிடச்சிது? இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பாரபட்சம் அப்படின்னு சொன்னேன். அதற்கு மேனேஜர் என்ன சொன்னார்னா, இல்லை சுரேஷ், ஒரு சின்ன வேலை, அதாவது ஒரு சின்ன ஒர்க் கொடுத்தேன். ராஜேஷ் அதை எப்படி சிறப்பாக செய்யணும்னு யோசித்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். ஸோ ப்ரொமோஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போ இருக்கிற பொசிஷனில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தான். ஸோ அதுக்காக டைம் எடுத்து சின்ன ஒர்க்காக இருந்தாலும் டயர்டாகாமல் எஃபெக்ட் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணான். இப்போ அடுத்த கட்டத்திற்கான போகிறான். அதில் அவன் எவ்வளோ டெடிகேஷன், எவ்வளோ டைம் அண்ட் எஃபெக்ட் இருந்தது தெரியுமா? அது சின்ன ஒர்க்கோ பெரிய ஒர்க்கோ, கொடுத்த வேலையை ரொம்ப சின்சியராக முடித்தான். நீ கொடுத்த வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு போன, நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணு, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஸோ இதில் சொன்ன நீதி என்னென்னா, கம்பர் சொன்ன மாதிரி நம்ம செயல்பாடு மட்டுமே நம்ம உயர்வை தீர்மானிக்கும். விதியோ மேலதிகாரியோ அல்ல. நாளைக்கு பார்க்க.